மூவி சஜஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தான் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் நேற்றுக்கு செப்டம்பர் 13 ரிலீஸ் ஆன அவ்லீஸ் அப்படின்ற படம் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ்வர்ஸ், அனிமேஷன் மூவி லவ்வர்ஸ், லைவ் ஆக்ஷன் மூவி லவ்வர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப இந்த படமும் ஒரு லவபிள் மூவியாக தான் வந்து இருக்கும். சிம்பிளாக இந்த படத்தோட கதை என்ன அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் காலனி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே இன்னொரு குரூப் ஆஃப் காலனி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க கட்டுக்குள்ள தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. ஸோ என்னென்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே அவ்லீஸ், உங்கள் இனமே ஒரு அவ்லியான ஒரு இனம், நீங்கள் எங்கள் கூட வந்து எங்கள் இடத்துல இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட 16வது வயதில் நீங்கள் வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் சர்ஜரி நீங்கள் வந்து எங்கள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும், ஓடணும், கஷ்டப்படணும், இந்த மாதிரி எந்த ஒரு தேவைகளுமே இல்லை. அங்கே வந்து பணம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உருவம் இன்ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான மாதிரி அழகாக மாற்றிக்கலாம். அதுதான் வந்து ஒரு அழகு. இப்போ நீ இருக்கிறது ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்மளை வந்து யோசிக்கவும் சிந்திக்க விடாம, செயல்பட விடாம, அந்த மனித இனத்தையே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரொபாட்டிக்கா ஆனால் ரோபோ இல்லாம ஒரு மாதிரி சிந்தனையில கட்டுப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு காலனி மெம்பர் தான் வந்து அந்த மேல இருக்கிற அந்த சுப்ரீம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாமே, நம்ம அந்த கல்கியில பார்த்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான மெம்பர்ஸ். ஸோ இதுக்கு அப்போஸா இருக்கிற ஆல்ரெடி எப்படியும் போலதான் எல்லா படம் வந்து வர மாதிரி வெளியே ஒரு கும்பல் சுத்திங்க இருக்குது. இதெல்லாம் வந்து தப்பு, மக்களை சிந்திக்க விடணும், அவங்களுக்கு பிடிச்சது அவங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கணும், செயல்படணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குரூப்புக்கும் அந்த குரூப்புக்கும் என்னாச்சு, அண்ட் இந்த குரூப்ல இருந்த நம்ம ஜியோ கிங் எப்படி அந்த குரூப்புக்கு போனாங்க, அந்த குரூப்புக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தோட கதை, அதாவது பாதி கதை. இன்னும் மீதி கதை பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 2 தான் இருக்கு. அதையும் தாண்டி எனக்கு இந்த படம் வந்து பர்சனலாக பார்த்துறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சது இருந்தது என்ன அப்படின்னா வந்து இந்த படத்தோட லீட் கேரக்டர் ஜியோ கிங். ஸோ ஜியோ கிங் யார் அப்படின்றதாக கேட்டிங்கன்னா வந்து யார் அப்படின்றது தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப் தண்ணி ஏகப்பட்ட படங்களில் பார்த்து ரசிச்சிருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த டார்க் நைட் ஆகட்டும், காஞ்சரிங் ஆகட்டும், ஒயிட் ஹவுஸ் ஆஸ் ஃபாலன் டவுன், கிஸ்ஸிங் வித் கிஸ்ஸிங் பட் 1, 2, 3 இந்த 3 படத்தையும் இவங்க தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அக்லியும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க தான் வந்து பண்ணி இருந்துருக்காங்க ஜியோ கிங். ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் படம் பார்க்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுமே தாண்டி இந்த மாதிரியான நிறைய அலைசிகள் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து அழகியும் இருக்காங்க, நல்ல அழகான ஒரு கதையும் வந்து இருக்குது. ஸோ காமிக் லவர்ஸ்க்கான இந்த மாதிரி இந்த லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த மேஸ் ரன்னர் அண்ட் அல்டா தி பேட்டில், ஹாரி பாட்டர், ஸோ இந்த மாதிரியான படங்கள் பார்த்தீங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த படமும் வந்து பிடிக்கும். அதனால் வந்து யோசிக்காமல் போயிட்டு அவ்லீஸ் அப்படின்ற படத்தை வந்து பார்த்து கண்டு மகிழ்ங்க. All my life I wanted to be pretty. I thought it would change everything.